அனைவருக்கும் வணக்கம். பொதுவா உலகநாயகன் கமலஹாசன் அப்படின்னு சொன்னாலே சர்ச்சைகளுக்கு சிறிதும் பஞ்சமில்லாதவர். அந்த வகையில அவர் விஜய் டிவில தொகுத்து வழங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியும் சர்ச்சைகளுக்கு சிறிதும் பஞ்சம் இல்லாம ஆரம்பத்திலேயே டாப் கியர்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு 28ஆம் தேதி ஒரு ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோல கவிஞர் சினேகன் பாத்திரம் கழுவுற டீம் ஒழுங்கா ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு. அதற்கு ஈடாக ஓவியா என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே போய் நின்றுட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சத்தம் போடுறாங்க. அடுத்ததாக நடிகை நமிதா என்ன சொல்கிறாங்கன்னா, பாத்திரம் கழுவுற இடத்துல ஒரு லீடர் இருக்கணும், அவங்க தான் கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க தன்னோட ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே இறுதியாக நம்ம அந்த ப்ரோமோவில் பார்க்கும்போது பரணி ஜூலிக்கு என்ன சொல்கிறாருன்னா, இவங்க எல்லாருமே ஒன்றை தான் டார்கெட் பண்ணுறாங்க, ஸோ அதனால் நீ அவங்களை திருப்பி அடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஜூலிக்கு அட்வைஸ் சொல்கிறாரு. ஓவரால் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கப்படும் பொழுது ஜூலியை எல்லாருமே பேசி ஜூலிக்கிட்டேருந்து ஈஸியாக ரியாக்ஷனை வாங்கிடுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம ரியாக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நம்மளுடைய பலவீனம் வெளியில் வந்துடும். ஸோ ஆக்ட் பண்ணுறது வேற, ரியாக்ட் பண்ணுறது வேற. ஸோ இங்கே ஜூலியை ஈஸியாக எல்லாரும் ரியாக்ட் பண்ண வச்சிடுறாங்க. ஸோ அதனால ஜூலி வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தென்படுது. ஏன்னா ஜூலி மட்டும்தான் இதில் சினிமா செலிபிரிட்டிஸ் கிடையாது. மற்றவங்க எல்லாருமே ஒரு டார்கெட்டாக ஜூலியை இப்போ பேசும்போது இந்த பொண்ணு ரொம்ப ஓவராக பேசுது, என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க தன்னோட கமெண்ட்லாம் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட டார்கெட் ஜூலியை வெளியில் அனுப்பணும் அப்படிங்கிறது மறைமுகமாகவே தெரியுது. அதனாலே ஈஸியாக ஜூலியை ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியே ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஜூலி இந்த பிக் பாஸ் டீமை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்களுக்கு நம்முடைய தமிழ் ஸ்க்ரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.